Taste the Daily. பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி. அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பட பிரபலங்கள், ஊடகம் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்த அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் நன்றி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி கோவையில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவின் போர்க்கால ஆட்சி அமையவும் சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்டு 108 தேங்காய் உடைத்து வழிபாடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதியில் அன்னை தெரசா ஆதரவற்றோர் இல்லம் மற்றும் தேவாலயத்தில் சிறப்பு ஆராதனை. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி பங்கேற்று ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை சிற்றுண்டிகளை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்பு. பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அரசு மருத்துவமனையில் போர்வைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரை. இந்தியாவின் முப்படைகளுக்கும் உளவுத்துறை அமைப்புகளுக்கும் தலை வணங்குவதுடன் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை இந்திய தாய்மார்கள், சகோதரர்கள், மகள்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டிய பாகிஸ்தான் அதற்கு பதிலாக இந்தியா மீது தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தான் வாழ வேண்டும் என்றால் தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். நமது சகோதரிகள் பாதிக்கப்பட்டால் பதிலடி எப்படி இருக்கும் என்பதை தீவிரவாதிகள் உணர்ந்திருப்பார்கள். பாகிஸ்தான் தனது அச்சுறுத்தலை நிறுத்தவில்லை என்றால் ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. பயங்கரவாதிகளின் தலைமையகத்தை தரைமற்றமாக்கியதுடன் பாகிஸ்தானுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளோம். பயங்கரவாத செயல்களில் பாகிஸ்தான் உண்மையான முகம் உலக அளவில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தாக்குதலில் இருந்து தப்பிக்க உலக நாடுகளிடம் மண்டியிட்டு கெஞ்சிய பாகிஸ்தான். இனி பேச்சுவார்த்தை என்றால் பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசம். முப்படைகளும் ஒருங்கிணைந்து வெற்றிகரமாக தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தின. தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெறும் என முப்படை உயரதிகாரிகள் திட்டவட்டம். நமது வான் எல்லை பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலிமையான சுவர் போன்றது. அதனை தகர்ப்பது எளிதல்ல. மத்திய அரசின் துணையால் கடந்த 10 ஆண்டுகளில் வான் பாதுகாப்பு அமைப்பு வலிமையடைந்துள்ளது என விமானப்படை உயரதிகாரி ஏர் மார்ஷல் AK பாரதி பேட்டி.
நவீன ரக ஆயுதங்களோடு பாரம்பரிய ஆயுதங்களையும் பயன்படுத்தி தாக்குதலை முறியடித்தோம். தீவிரவாதிகள் மற்றும் அவர்களது உள்கட்டமைப்புகளை அழிப்பதே இந்திய ராணுவத்தின் நோக்கம் என விமானப்படை உயரதிகாரி பேட்டி. மூன்று மணி நேரத்தில் பாகிஸ்தானின் 11 விமானப்படை தளங்கள் மீது அதிரடியாக இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. உலகின் எந்த தொழில்நுட்பத்தையும் ராணுவம் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக இந்திய ராணுவம் கூட்டாக அறிவிப்பு. தனியார் தொலைக்காட்சி நடத்தும் இசை நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவரின் பாடல்களை பாடிய சிறுவன் தினேஷ்வியின் பெற்ற பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. மீண்டும் புரட்சித் தலைவரின் பாடல்கள் இளைஞர்களிடம் ஈர்ப்பை ஏற்படுத்தியிருப்பது அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னனாக புரட்சித் தலைவரே இருக்கிறார் என்பதை நிரூபித்துள்ளது. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வின் போது ஸ்டாலின் மாடல் அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யாததால் திருநெல்வேலியை சேர்ந்த பக்தர் உயிரிழந்த சோகம். மயங்கி விழுந்த பக்தரை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல ஸ்டாலின் அரசு அவசர வழியை கூட அமைத்தராதால் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதி வழியாக சென்ற ஆம்புலன்ஸ். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வுக்கு ஸ்டாலின் மாடல் அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யாததால் 3 பேர் உயிரிழந்த சோகம். சோழவந்தான் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வை காண வந்த வசீகரன் என்ற மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 6 மற்றும் 7 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதால் பெற்றோர்கள் வேதனை. சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே மது போதையில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. மது என்ற அரக்கனால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நிகழும் நிலையில் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலாளர்களின் மனைவி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. மனைவியை வெட்டி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய அவரது கணவரும் இந்து முன்னணி மாவட்ட செயலாளருமான ஜெகதீசன் சிக்கினார். திருப்பூர் அருகே மது போதையில் 5 சிறார்கள் உட்பட 6 பேர் சேர்ந்து 19 வயதுடைய இளைஞரை கொடூரமாக கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் மகளை கயிற்றில் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலை. தந்தை மகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மகளை கொலை செய்த கொடூர அப்பா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் நள்ளிரவில் ஒரு ஜோடி துப்பாக்கியுடன் வலம் வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் தமிழகத்தில் தலை தூக்கி இருப்பதாக மக்கள் அச்சம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கையை சீரழிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கிலோ மாவா போதைப் பொருளுடன் சிக்கிய பெண். ஸ்டாலின் மாடல் காவல்துறை போதைப் பொருட்களை விற்பனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் வடசென்னையில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களின் விற்பனை குடிசை தொழிலாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் செஞ்சிக்குப்பத்தில் ஸ்டாலின் அரசின் தொகுப்பு வீடுகள் கட்டுமான பணியின் போது சுவர்கள் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் காயம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசு தரமான கட்டுமான பணிகளை மேற்கொள்ளாததே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே காரின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு பேருந்தை அதிவேகமாக இயக்கியதே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பழைய கட்டடத்திலிருந்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. நகை திருட்டு குறித்து புகார் அளித்தபோது போலீசார் தன்னை மிகவும் தரக்குறைவாக பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிரான மோதலில் பெற்ற பெரும் வெற்றி எடுத்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகும் இந்திய ராணுவம். போர்க்காலங்களில் வீரர்களின் உயிரிழப்பை தடுக்க ராணுவ நடவடிக்கைகளில் ரோபோட்டுகளை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மேற்கொண்டு வருவதாக தகவல். இந்திய விமானப்படை நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியின் எதிரொலியாக ரஃபேல் விமானங்களை தயாரிக்கும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தின் பங்குகள் 17% உயர்ந்துள்ளன. துல்லிய தாக்குதல் பெரும் வெற்றி பெற்றிருப்பதும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்த்து எறிந்திருப்பதும் ரஃபேல் விமானங்களின் மீதான கவனத்தை ஈர்த்துள்ளது. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவிப்பு. 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 30 சதங்கள், 7 இரட்டை சதங்கள் என 9230 ரன்கள் சேர்த்துள்ளார் விராட் கோலி.